நடு ரோட்டில் சண்டை போடுவதில்லை. நீங்க பார்த்திருக்கீங்களா? யாராவது ஒரு கோடீஸ்வரர் பெரிய கார் ஓட்டி இறங்கி நடு ரோட்ல நான் யார் தெரியுமா அப்படிலாம் இருக்க பார்த்திருக்கீங்களா? வாய்ப்பே இருந்திருக்காது. பெரிய மனிதர்கள், பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் நடு ரோட்டில் சண்டை போடுவதில்லை. இன்னும் சொல்ல போனா அவங்க கோபமே படுறதில்ல, வாக்குவாதங்களுக்கு போறதில்லை. அவர்களுக்கு தெரியும் கோபமும் வாக்குவாதமும் எந்த வெற்றியையும் நமக்கு தராது. அதை கடந்து செல்லவே பார்க்கிறார்கள். அவர்களுக்கு கோபம் வராதா அப்படின்னா வராதுன்னு கிடையாது. அதை எப்படி கடந்து செல்லணும்னு அவர்களுக்கு தெரியும். அதில் எப்படி வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளணும் தெரியும். நமக்கு என்ன முடிவு தேவையோ அதற்கு கோபம் என்பது சரியான வழி அல்ல என்பதை அவர் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த கோபப்படுவதும் சண்டை போடுவதும் உங்களுக்கு அன்னைக்கு பொழப்பு காலியாக்கிடும். இப்போ அப்படியே வச்சுங்களேன், நடு ரோட்டில் நீ போயிட்டு இருக்கீங்க, போயிட்டு இருக்கப்ப ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ வெற்றியாளர் என்ன பண்ணுவாரு? இறங்கி சாவியை டிரைவர் கையில் வச்சுட்டப்பா, நீயே வச்சுக்க, இந்த அப்படி 1000 ரூபா 2000 ரூபாய் நீயே பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்து சரி அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்வாரு, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஃபோன் பண்ணி சொல்வாரு. அவர் பாட்டுக்கு அடுத்த வண்டி எடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவார். பிரச்சனையை மேனேஜ் பண்றதுக்கு லாயரை கூப்பிட்டு சொல்லுவாரு. அதுக்குன்னு ஒரு ஆட்கள் இருக்காங்க, கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். அவர் இதில் தலையிட்டுக்கவே மாட்டார். ஒரு பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும், ஒரு கோபத்தை எப்படி கையாளணும் நல்லா தெரியும்.